தலைவரும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளரும் நம் நெஞ்சில் குடியிருக்கும் அண்ணன் விஜய் அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர். இந்த தென்றல் உங்க நம்ம பிளாஞ்சிப்பட்டுக்கு வந்திருக்கிற என்ன இந்த ஊர் மக்கள் வரவேற்கிறீங்களா? நீங்க வரவேற்கிறீங்களா? உங்களுடைய அன்புக்கு எல்லையே இல்லை போல இருக்குது. கேவைக்குப்பம் தென்றல் குமார் அப்படின்னு அண்ணன் அறிவிச்சோன்ன யார் இந்த தென்றல் குமார் அப்படின்னு நீங்க எல்லாரும் கேள்விப்பீங்க. நான் சொல்றேன், இந்த தென்றல் குமார் ராஜா கோயில் சேர்த்து வந்த இடத்து ராஜா கோயில் தான் நம்மளுக்கு சொந்த ஊர் கொண்ட சமுத்திரம். நான் ஒரு பிஇ பட்டதாரி, படிச்சவன், பண்பானவன், ஒரு விவசாயி வீட்டு பிள்ளைல விவசாயி வீட்டுல பிறந்த நானும் ஒரு விவசாயி தான். நான் விவசாயத்துக்கு சாட்சியே என் கண்ணத்துல இருக்கிற கருப்பு தான். ஒத்துக்கிறீங்களா? இந்த மூஞ்சி நல்லா பாருங்க, உங்க மக மூஞ்சி மாதிரியே இல்லையா? நமது வெற்றி கழகத்துடைய தலைவர் அண்ணன் விஜய் மகளிர் தினத்தன்று சிறப்பான தேர்தல் அறிக்கையை மகளிருக்காக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். வழி கொஞ்சமா விடுங்க, டூ வீலர் போற அளவுக்கு விடுங்க, அண்ணன் கோச்சிக்காத அளவுக்கு விடுங்க, வழி விடுங்க. நமது வெற்றி கழகத்துடைய தலைவர் அண்ணன் விஜய் மகளிர் தினத்தன்று சிறப்பு வாக்குறுதிகளை கொடுத்தார். மகளிருக்கான சிறப்பு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையா வெளியிட்டார். அதுல ஓரிரு வாக்குறுதிகளை உங்களிடம் சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். நமது அண்ணன் விஜய், நீங்க நம்ம தங்கச்சிங்களெல்லாம் எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு இந்த ஆர்ப்பரிப்பிலே தெரியுது. அண்ணன் 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 அப்படின்னு சொல்லிட்டு பாசம் வச்சிருக்கீங்களே, என் தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் அந்த அண்ணன்ற முறையில் 1,000 தங்க வேலை போடுறோம். அண்ணன் சீர்வரிசை திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் நமது ஆட்சி அமைஞ்ச உடனே. அதே போல அண்ணன் நீங்க மட்டும் தான் பாசம் வைப்பீங்களா? இந்த விஜய் அண்ணன் பாசம் வைக்க மாட்டானா? என் தங்கச்சிக்கு குழந்தை பிறகுதான் இந்த விஜய் தான் மச்சான் மாதிரி போடுவேன். அதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம். நிச்சயமா இந்த தேர்தல் வாக்குறுதி நிச்சயமா நிறைவேற்றப்படும். அதே போல நீங்க எல்லாம் கிராம பகுதியில கேவியுப்பு சட்டமன்ற தொகுதியில 72 கிராமங்கள் நிறைந்த கேவியுப்பு சட்டமன்ற தொகுதியில இந்த பிளாஞ்சிப்பட்டம் ஒரு கிராமம் தான். நான் இந்த இடத்துல வராத இடமே கிடையாது, போகாத இடமும் கிடையாது. எங்க அக்காவை அடிக்கடி ஹாஸ்டல்ல பிளாஞ்சிப்பட்ட ஹாஸ்டல் நான் விட்டு வரத்துக்கு வருவேன், அப்பப்ப கூட்டு போறதுக்கு வருவேன். இந்த பிளாஞ்சிப்பட்டு நமக்கு பரிச்சயமான பகுதி தான். அதே போல இது கிராமம் சார்ந்த பகுதி என்பதனால எல்லாரும் 100 நாள் வேலைக்கு போவீங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே நீங்க போவீங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 230 ரூபாய் 250 ரூபாய் கிடைக்கும். கரெக்டாமா? 250 ரூபாய் கிடைக்கும். இது 100 நாள் வேலை தான், 100 நாள் வேலை திட்டம். ஆனா 35 நாள் 50 நாள் தான் கிடைக்குது ஒவ்வொருத்தருக்கும். அதுவும் நம்ம கேட்டோம்னா அத்துவாரம் அட்ரஸ் கிடையாது. கரெக்டுங்களா? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு விஜயன் ஆட்சி அமைஞ்ச உடனே அங்கே கொஞ்சமா வழி விடுங்க, தூங்கலுக்கு போனாலும் போயிடும். நம்ம விஜயன் ஆட்சி அமைஞ்ச உடனே இந்த 100 நாள் வேலையை 200 நாளாக உயர்த்தப்படும். அதே போல ஒரு நாள் கூலி 400 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றதை முதலில் தெரிவிச்சுக்கிறோம். இந்த 100 நாள் வேலையில இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது 230 ரூபாய் 250 ரூபாய். இது ஒரு வாரமெல்லாம் சேர்த்து நமக்கு வருகை நாங்கள் பேங்க்ல போய் இருந்து வரத்துக்கு போவோம். 1000 ரூபாய் பாக்கெட்ல வைப்போம். இந்த பக்கம் அம்மா கேஸ் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு, அந்த 1500 ரூபாய் அவர் எடுத்துட்டு போயிடுவாரு. இந்த வாரமெல்லாம் சம்பாதிச்சு இந்த காசெல்லாம் வேகாத வெயில்ல ரொம்பாடுபட்டு குளம் ஏரி கம்மா காவா ஏரி ஆறெல்லாம் தூர்வாரி இந்த பிலாமிப்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் உயர்த்த நீங்க படுற பாடு அரும்பாடுபட்டு வெயில்ல படுறீங்க. இப்படி சம்பாதிக்கிற காசெல்லாம் கேஸுக்கு பாலுக்கு பிள்ளைகளுக்கு செலவுக்கு என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல் விளம்பரமே, பால் செலவு இருக்குது, குடும்ப செலவு இருக்குது, காய்கறி செலவு இருக்குது. என்ன பண்ணுவாங்க? சம்பாதிக்கிறதுக்கு கேஸ் காரங்க ஒரு வாரத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. எதுவும் மிச்சப்படுத்த முடியல நம்ம தாய்மார்கள் என்று அந்த
கவலையோடையும் அக்கறையோடையும் நம்ம அண்ணன் விஜய் கொண்டு வந்த திட்டம் தான் ஆண்டொன்றுக்கு 6 சிலிண்டர் இலவசம். நிச்சயமா இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். அதே போல என்னை எதிர்த்து கேவிக்குப்பம் தங்கல்குமார்னு அறிவிச்சு வந்த இந்த பெண்கள் கூட்டமோ தாய்மார்கள் கூட்டமோ, குறிப்பா சொல்ல போனா வயசான பாட்டிக்கு தான் இந்த விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த பாட்டிகளுடைய அழைப்பை தாங்க முடியாம இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் கேவிக்குப்பம் தொகுதி முழுவதும் அலசினாங்க. யாராவது ஒரு வேட்பாளர் கிடைப்பாங்களா இந்த 72 ஊராட்சியில அப்படின்னு கேட்டாங்க. யாருமே தகுதியான வேட்பாளரை ஒருத்தருக்கு கூட கிடைக்கல. சரி, போன முறை நின்னாரு, நானும் ஓட்டு போட்டேன். நான் உண்மையா சொல்றேன், நானும் ஓட்டு போட்டேன். ஆனா இந்த ஓட்டு போட்ட மக்களை அவர் சந்திக்க வந்தாரா? உங்க குறையில கேட்க வந்தாரா? உங்களுடைய கஷ்டப்பட்டவங்க எல்லாம் கலந்துக்கு வந்தாரா? இல்ல. அவர் என்ன பண்றாரு, நீங்க ஓட்டு போட்ட உடனே இங்கிருந்து 150 கிலோமீட்டர் பூந்தமல்லி அங்க போயிடுறாரு. அங்க போய் என்ன பண்றாரு, தூங்கிறாரு. இந்த மக்களுடைய கஷ்டங்களை கேட்க வரணுமா இல்லையா? தொகுதி மக்களுக்கு தொண்டம் என்றால் வரணும் சட்டசபை நண்பர் அண்ணா, பணத்தை சுருட்டுறது என்னன்னா பாட புகட்டினோட மீண்டும் மீண்டும் நிற்கிறாரு. நீங்க என்ன பண்ணீங்க உங்களுக்கே தெரியும், சொல்லிட்டார். சரி, நம்ம அண்ணன் அப்படி விட்டுடலாம். திமுகவும் ஜல்லடை, நம்ம அரிசி எல்லாம் நொய்யெல்லாம் தனியா பிரிக்கிறதுக்கு ஜல்லடை வைப்போம்ல, அந்த ஜல்லடையை வச்சு இந்த கேவிக்குப்பம் தொகுதியில யாராவது வேட்பாளர்